திருவாக்கும் செய்கருமங்கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவருதம் கை. பூழியர்கோன் வெப்பொழித்த போலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலோர் வன்றொன்ற பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. தில்லை வாழந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செக்கிழார் அடி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். என்ன பதிகையா? திருவாவூர் தொடக்கமா? இல்லை, அவர் திருஞான சம்பந்தர் முடிச்சிட்டோம்ல. ஆமாம், சரி சரி. திருவாவடுதுறை பதிகம் திருநாவுக்கரசு நாயனார் திருநேரிசை பதிகம். அது 4ஆம் திருமுறை. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருமறைக்காட்டில் தங்கியிருந்த காலத்தில் திருஞான சம்பந்தர் திருமறைக்காட்டிலிருந்து பாண்டி நாட்டுக்கு மங்கையர்க்கரசியாரினுடைய அழைப்பின் பேரில் சமணத்தை வெல்லுவதற்காக புறப்பட்டு போய்விடுகிறார். திருஞான சம்பந்தர் சென்ற பிறகு திருநாவுக்கர சுவாமிகள் தனது தலயாத்திரையை இந்த பகுதியில் தொடங்குகிறார். திருமறைக்காட்டிலிருந்து திருநாவுக்கர சுவாமிகள் திருநாகைக்காரோணம், திருவேழிமிழலை முதலிய தலங்களை வணங்கி கொண்டு திருவாவடுதுறைக்கு வந்து சேர்கிறார். திருநாவுக்கர சுவாமிகள் 2 முறை திருவாவடுதுறைக்கு வர்றார். முதல்ல சீர்காழியில் திருஞான சம்பந்தரை சந்தித்த பிறகு அதை விட்டு நீங்கி மயிலாடுதுறை, துருத்தி, வேள்விகுடி, எதிர்கொள்வாடி, கோடிகா ஆகிய தலங்களை வழிபட்டு கொண்டு ஆவடுதன் துறைக்கு வந்து சேர்க்கிறார் என்று ஒரு 2 நிகழ்ச்சி இருக்கு. இந்த இடத்துல தங்கியிருக்கிற பொழுது பூவலயத்தவர் பல நாள் தங்கி புரிவுறு கை திருத்தொண்டு போற்றி செய்தார். உலகத்தில் இருக்கிறவர்கள்லாம் புகழும்படியாக இந்த ஸ்தலத்தில் பல காலம் தங்கி அவர் திருத்தொண்டு செய்து கொண்டிருந்தார் என்று பாடுகிறார். இந்த பதிகத்தில் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுடைய தகப்பனார் வேள்வி செய்வதற்காக இறைவன் பொன் கொடுத்தான் அல்லவா, உலவாக்கிழி. அதுதான் அந்த பதிகம் தான் முன்ன படித்தது, இடறினும் தளரினும் அப்படிங்கிற பதிகம். அந்த நிகழ்ச்சியை இந்த பதிகத்தில் சுட்டி காட்டியிருக்கிறார் திருநாவுக்கர சுவாமிகள். எனவே திருஞான சம்பந்தர் முதல் முறையாக திருவாவடுதுறைக்கு வந்து பொன் பெற்ற நிகழ்ச்சிக்கு பிறகு இவர் வந்து இங்கே இதை பாடியிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். பாருங்கள். மாயிரு ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும். இதுக்கெல்லாம் உரை சொல்ல வேண்டியது இல்லைங்க. இந்த போலும் என்பதுக்கு பொருள் இல்லைங்க, அது உரை அசைன்னு சொல்லுவாங்க. அதனால் உலக மக்களெல்லாம் அவனுடைய திருவடியை வணங்குவார்கள், அதோடு முடிவு வச்சுக்கணும். இந்த போலும்னு வந்திருக்குதே, அப்போ சந்தேகமாக சொல்கிறாரோ அப்படின்லாம் அர்த்தம் பண்ணக்கூடாது. அதை போலும் என்பது உரை அசை அப்படின்னு தள்ளிடணும். பாயிருங்கங்கையாளை படர்சடை வைப்பர் போலும், இங்கே அப்படி தான் படர்சடை வைப்பர் என்று அர்த்தம் பண்ண வேண்டும். காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊருக்கு திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுக்கு அம்பொன் 1000 கொடுப்பர் போலும் ஆவடுதுறையனார். அப்போ திருவாவடுதுறையில் எழுந்தருளி இருக்கிற இறைவன் இத்தகைய தன்மையை உடையவர் என்று இந்த பதிகத்தில் சொன்னார். காயிரும் பொழில்கள் சூழ்ந்த என்பதை கா என்றும் பொழில் என்றும் தனித்தனியாக அர்த்தம் பண்ணிக்கணும். காயிரும் பொழில்னு வரும், கா இரும்பொழில் காயிரும்பொழில்னு வரும். அதுவும் நியாயமாக கா விரும்பொழில்னு வானா தான் வரணும். இ ஐ வழியவும் ஏனை உயிர் வழி வவும் அப்படிங்கிறது உடம்படுமை விதி. இந்த இடத்துல ஆகாரத்தின் முன்னால் வந்தால் வகரம் தான் உடம்படுமையாக வரணும்.
ஆனால் மாயிரு ஞாலமெல்லாம் முதல்ல வந்திருக்கிறதுனால அந்த எதுக்கு தகுந்தாப்புல காயிரும் பொழில்னு வருது. அப்போ என்ன பண்ணணும், கா பொழில் ரெண்டும் சோலையை தான் குறிக்கும். கா என்பது ஒரு வகையான சோலை என்றும் பொழில் என்பது ஒரு வகையான சோலை என்றும் அர்த்தம் பண்ணிக்கணும். இரும் என்ற சொல்லுக்கு பெரிய அல்லது கரிய என்று ரெண்டு அர்த்தம் உண்டு. பெரிய பொழில் என்று சொல்லலாம், மரங்கள் நிறைந்து அடர்ந்து இருக்கிறதுனால கருநிறமுடைய பொழில் என்று சொல்லலாம், அப்படி அர்த்தம் பண்ணி. அடுத்த பாட்டு போகலாம். மடந்தை பாகத்தர் போலும், இந்த இடத்துல உமையம்மை பாகம்னு வந்ததுனால உமையம்மை அர்த்தம் வச்சுக்கணும். மான்மரி கையர் போலும், மரி என்பது கன்றுக்கு பெயர். மான்மரி அப்படின்னா மான் கன்று, மரி என்ற சொல்லு மானினுடைய இளமைக்கு பெயர். மான்மரி கையர் போலும், குடந்தையில் குழகர் போலும், குடந்தை கும்பகோணம் தலம். கொல்புலி தோழர் போலும், கடைந்த நஞ்சு உண்பர் போலும், பார்க்கடலை கடைந்ததனால் வந்த நஞ்சு கடைந்த நஞ்சுன்னு சொன்னார். காலனை காய்வர் போலும், காய்தல்னா கோபித்தல்னு அர்த்தம். அடைந்தவர்க்கு அன்பர் போலும், ஆவடு துறையனாரே. உற்ற நோய் தீர்ப்பர் போலும், உறுதுணை ஆவர் போலும். உறுதுணை மிக்க துணைன்னு அர்த்தம் பண்ணணும். உரு என்ற சொல்லு உரிச்சொல். சால உரு தவ நனி கழி கூர் மிகல் அப்படின்னு. அதனால் மிக்க துணை. உறுதுணை என்பதுக்கு உற்ற துணைன்னு அர்த்தம் பண்ணலாம். உற்ற துணைன்னு அர்த்தம் பண்ணால் அது வினைச்சொல். மிக்க துணைன்னு அர்த்தம் பண்ணால் அது உரிச்சொல். உரிச்சொல்லாகவும் அர்த்தம் பண்ணலாம், வினைச்சொல்லாகவும் அர்த்தம் பண்ணலாம். உரு துணை ஆவர் போலும், செற்றவர் புறங்கள் மூன்றும் தீயழச் செருவர் போலும். செற்றவர் என்பது அரக்கர்களை குறித்தது. அந்த எயில்களை இவர் செருவார். செற்றவர்கள் மதிலை இவர் செருவார். செருதல்னு அழித்தல் அர்த்தம். செற்றவர் புறங்கள் மூன்றும் தீயழச் செருவர் போலும், கற்றவர் பரவியேத்த. கற்றவர் பரவியேத்தன்றனால கல்விக்கு பயன் இறைவனை பரவுதலும் ஏற்றுதலும் என்று நினைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு அந்த திருக்குறள் சான்று. கற்றதனால் ஆய பயன் என்கொள் பாலறிவன் நற்றாள் தோழாரேன். கற்றவர் பரவியேத்த கலந்து அலந்து பாடும் அற்றவர்க்கு அன்பர் போலும். அற்றவர்க்கு அன்பர். அற்றவர்னா எல்லா பற்றுக்களும் அற்றவர். எல்லா பற்றுக்களும் அற்றா அவனுக்கு சிவன்தான் பற்று. அதனால் அற்றவர்க்கு அன்பர் போலும். அந்த அற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, இவனையே புகழ்ந்து பாடிக்கொண்டிருப்பார்கள். எப்படி புகழ்ந்து பாடுவார்கள், இவனோடு கலந்து பாடுவார்கள். அதாவது அத்துவிதமாக இணைந்து நின்று பாடுவார்கள். அப்புறம் அலந்து பாடுவார்கள். அலந்துன்னா வருந்தி. அவர்கள் கலந்து நின்றாலும் அற்று நின்றாலும் அந்த அன்பு மேலும் மேலும் மீக்கூறுகிற பொழுது இன்னும் அதிக அன்பு இல்லையே, இது இன்னும் அதிக அன்பு இல்லையே என்று வருந்துவாரலாம். நம்ம இவர் அப்படி தான் பண்ணார், மாணிக்கவாசகர் அப்படி தான் பண்ணார். அன்பர் அன்பு எனக்குமாக வேண்டுமே. மாணிக்கவாசகருக்கு இறைவனத்தில் அன்பா இல்லை, ஆனால் அவர் தனக்கு முன்னே இருந்த அன்பரெல்லாம் பார்த்து அதை போன்ற அன்பர்களுடைய அன்பு உனக்கு என்னிடத்தில் வர வேண்டுமே அப்படின்னு சொல்லி கேட்டார். அதை வச்சுட்டு தான் சிவபிரகாச சுவாமிகள் வேண்டும் நடியார் மெய்யன்பு எனக்கு அருள் செய் சிவனே அலந்தேன். அதான் இங்கே வருது பாருங்கள், அலந்தேன் அந்தோ முறையோ முறையோ என்று அழுது செம்பொன் அம்பலக்கூத்தன் அருளால் பெற்ற அன்பினில் அடியனேற்கும் ஒரு சிறிது இயல் வேண்டும். சிவபிரகாசம் மாணிக்கவாசர்கிட்ட கேட்குறார், மாணிக்கவாசகர் நீங்கள் ரொம்ப சாமர்த்தியசாலி, முன்னால் இருந்தவங்களாம் நிறைய பேர் இறைவனிடத்தில் அன்புடையவர்களாக இருந்தாங்க, அதை போல் அன்பு வேண்டும்னு இறைவனிடத்தில் அலந்து முறையிட்டு பெற்றிருக்கிறாய். நீ ரொம்ப அருளுடையவனாச்சே, பெற்றதை முழுவதும் நீயே வச்சுக்காத, எனக்கும் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி இறைவனிடத்தில் அன்பு செய்ய வேணும்னா அந்த அன்பு செய்கின்ற பழக்கம் மாணிக்கவாசகரிடத்துல தான் நமக்கு வர வேணும். அன்பு செய்கிற பழக்கத்தை நமக்கு காட்டி கொடுத்தவர் மாணிக்கவாசகர் தான். அந்த குறிப்பை தான் சொல்கிறார், பெற்ற அருளால் பெற்ற அன்பினில் அடியனேற்கும் ஒரு சிறிது இயல் வேண்டும், நீயே கோடல் நின் அருட்பெருக்கிற்கு ஏற்றதென்று அப்படின்னு சொல்லி. நீ ரொம்ப சாமர்த்தியசாலியா, நீ என்ன வேணாலும் செய்வ. என்ன சொன்னேன் நான் அப்படின்னு கேட்டால், இறைவன் எப்பொழுதும் ரிஷபவாகனத்து மேலே தான் வருவான், அவனை குதிரை மேலே வர பண்ணிட்டே இல்லை. நீ ரிஷபவாகனத்து மேலே வர்றது தான் அவனுக்கு வழக்கம். அவனை இவர் என்ன பண்ணார், குதிரை வாகனத்து மேலே வர வச்சுட்டார். நிறைய குதிரையாக்கி கொண்டு வந்தான்ல. அதனால் இளையேறு உகந்து ஏரியை பரிமாமிசை வர பண்ணிய வித்தக. நீ ரொம்ப சாமர்த்திய, வித்தகன்னா சாமர்த்தியசாலின்னு அர்த்தம். நீ ரொம்ப சாமர்த்தியசாலியாச்சு. நால்வர் நான்மனை பாட்டு. நால்வர்களை பற்றி நம்ம ராமலிங்க சுவாமிகளும் தான் பாடியிருக்கிறார்.
அழகான பாட்டு தான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சிவபிரகாச சுவாமிகள் பாடிய 4 மணி மாலைக்கு ஈடாக இன்னொரு நூல் இது வரைக்கும் இல்லை. நம்பியாண்டார் நம்பிகள் பாடியிருக்கிறார். சண்பை விருத்தம், கழுமல உலா மாலை நிறைய பாடியிருக்கிறார். 11ஆம் திருமுறையில் இருக்குது. ஆனாலும் இன்றைய வரையிலும் சிவபிரகாச சுவாமிகள் பாடிய 4 மணி மாலையை மிஞ்சி நால்வர்களுக்கு தோத்திரமாக அமைந்த நூல் வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோ அருமையான நூல். மழுவமர் கையர் போலும். மழு என்பது பரசு என்கின்ற ஒரு ஆயுதம். சில இடத்துல மழு என்பது இந்த அக்கினி சுடர் இருக்குதுல்ல, அதை சொல்லுவாங்க. இடத்துக்கு தந்தாலும் வச்சுக்கணும். மாதவள் பாகர் போலும். மாது அவள் பாகர். அவள் என்பதுக்கு பொருள் இல்லை, பகுதி பொருள் விகுதின்னு அதை தள்ளிடணும். மாது இடப்பாகத்தே உடையவர் போலும் என்று அர்த்தம் பண்ணணும். எழுநுனை வேலர் போலும். வேல் என்பது ஆயுதம், நுனையை உடைய வேல். எழு என்பது அப்படிதான், மழு போல அது ஒரு ஆயுதம், கூர்மையானது. எழு நுனை வேலர் போலும். என்பு கொண்டு அணிவர் போலும். தொழுது எழுந்து ஆடி பாடி தோத்திரம் பலவும் சொல்லி அழுமவர்க்கு அன்பர் போலும். சிவபெருமானத்தில் எப்படி பக்தி செய்ய வேணுங்கிறத இந்த ஒரு 1.25 வரியில் காட்டியிருக்கிறார். எப்படி காட்டியிருக்கிறார்? தொழுது எழுந்து, எந்த ஒரு வினையை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் இறைவனை வணங்கி கொண்டு அந்த வினையின் மேல் செய்ய வேண்டும். எழுதல் என்பது இங்கே வினைமேற் செல்லுதலை தூங்கி எழுத குறிக்கிறது இல்லை. ஒரு வினையை செய்வதற்கு முனைகிறோம் அல்லவா, அதுக்கு எழுதல்னு பேர். அப்போ எந்த வினையை செய்வதற்கு முனைந்து எழுந்தாலும் இறைவனை தொழுது கொண்டே எழ வேண்டும். தொழுது எழுந்து, அந்த தொழுதினுடைய பயன் எப்படி வரும்னு கேட்டால், ஆடி பாடி தோத்திரம் பலவும் சொல்லி அழும் அவர்க்கு அன்பர் போலும். இப்படி பக்தி செய்தால் அவர்களுக்கு இறைவன் அன்புடையவனாக இருப்பான். பொடியணி மெய்யர் போலும். பொடி திருநீர். பொடியணி மெய்யர் போலும். பொங்கு வெண் நூலர் போலும். வெண்ணூல் மார்பின் நூல், பூநூல். கடியதோர் விடையர் போலும். கடுமை விரைவை உணர்த்துவது. கடியதோர் விடை, விரைந்து செல்லுகின்ற ரிஷபவாகனம். கடியதோர் விடையர் போலும். காமனை காய்வர் போலும். வெடிபடு தலையர் போலும். வெடிபட்ட தலை, சுடுகாட்டில் சுடுகிற பொழுது தசைகளும் தோலும் கரைந்து போய் வர்றது இல்லையா, அதனால் அது வெடிபடு தலை. வெடிபடு தலையர் போலும். தலை என்பது இங்கே கபாலத்தை குறிக்கிறது. வேட்கையால் பரவும் தொண்டர் அடிமையை அளப்பர் போலும் ஆவடு துறையனாரே. இந்த தொடர் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். வேட்கையால் பரவும் தொண்டர். பரவும் தொண்டர் சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி புகழ்பவர்கள். பரவுதல் என்பது முன்னிலையால் புகழ்வதை குறிக்கிறது. அதை முன்னிலை பராவல்னு சொல்லுவாங்க. தெய்வத்தை பறக்கையால் வச்சு புகழ்ந்து பாடுறதும் உண்டு, முன்னிலைப்படுத்தி புகழ்ந்து பாடுறதும் உண்டு. இன்னொரு விஷயம் கூட இங்கே நாம் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். திருமுறைகளை சொல்லுகிற பொழுது சில பேருடைய கருத்து, கோயில்களில் சந்நிதியில் திருமுறையை சொல்லுகிற பொழுது இறைவனை முன்னிலைப்படுத்தி பாடப்பட்ட பாடல்களை தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்றும் வரையறை வேண்டாம். பறக்கையாய் வைத்து பாடப்பட்ட பாடல்களையும் சொல்லலாம். அப்படி சொன்னாலும் அது முன்னிலையில் புகழ்ந்த மாதிரி தான் ஆகும். அது எப்படின்னு கேட்டால், இப்போது இந்த பதியமே இறைவனை முன்னிலைப்படுத்தி பேசவில்லை, பறக்கையில் வச்சு தான் பேசுகிறது. எப்படி இந்த தொடர் பாருங்கள். வேட்கையால் பரவும் தொண்டர் அடிமையை அளப்பர் போலும். ஆகையினாலே அடியேனுடைய அடிமையையும் நீ அளந்து எனக்கு அருள் செய்வாய். இது எச்சப்பொருள். அப்போ பறக்கையாய் வைத்து பாடப்பட்ட தோத்திரங்களை சந்நிதியில் பாடினா அதுக்கு எச்சப்பொருள் இருக்கிறது. அதுவும் முன்னிலையில் நாம் முறையிட்டு கொண்டதாகத்தான் ஆகும். ஆகையினால முன்னிலையாக வைத்து பாடின பாட்டைத்தான் கோயிலில் பாடணும், பறக்கையாக வச்சு பாடின பாட்டை கோயிலில் பாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அளவெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எந்த பதிகம் வேணாலும் பாடலாம். ரெண்டாவது, இந்த தொடரில் நினைவு வைத்து கொள்ள வேண்டியது, பரவுகின்ற தொண்டர்கள் வேட்கை உடையவர்களாக பரவுவார்கள். ஆனால் அந்த வேட்கை என்பது பொதுவாக இருக்குது. அது எந்த வேட்கைங்கிறது இல்லை. சில பேர் உலகியல் அனுபவத்தை விரும்பி, வேட்கைன்னா விருப்பம்னு அர்த்தம், உலகியல் அனுபவத்தை விரும்பியும் கூட போய் பரவுவாங்க. சில பேர் திருவருள் அனுபவத்தை விரும்பி பரவுவாங்க. சில பேர் சிவானுபவத்தை விரும்பி பரவுவாங்க. அப்போ இவன் எத்தகைய அடியவன், இவன் எதனை விரும்பி பரவுகிறான் என்று அளந்து அதுக்கு தகுந்தாப்பில் அவர் கொடுப்பார். அதனால் வேட்கையால் பரவும் தொண்டர் அடிமையை அளப்பர் போலும். இவன் எத்தகைய அடியவன்,
சிவானுபவத்தை விரும்புகின்ற அடியவனா, உலகியல் அனுபவத்தை விரும்புகின்ற அடியவனா அப்படின்னு சொல்லி அளந்து அதுக்கு தகுந்தாப்புல அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறார். வக்கரன் உயிரை ஒவ்வ கண்மலர் கொண்டு போற்ற சக்கரங் கொடுப்பர் போலும். இது திருமாலுக்கு சக்கரம் கொடுத்த வரலாற்றை சொல்லுகிறது. திருமால் சிவபெருமானிடத்திலிருந்து சக்கராயுதத்தை வாங்கினார். சிவபெருமான் சலந்தராசுரன் என்பவனை அழிப்பதற்காக ஒரு சக்கரத்தை உருவாக்கினார். அந்த சக்கரம் அவர் கையில் இருந்தது. அந்த சக்கரம் கிடைச்சா பகைவர்களை வெல்லலாமே அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு வந்து திருமாலுக்கு. அதில் முக்கியமாக வக்கராசுரன் அப்படிங்கிற ஒருத்தன், அவனோடு பொருது அவனை வெல்ல வேண்டும், அதுக்கு ஒரு ஆயுதம் வேண்டும் அப்படின்னு சிவபெருமானிடத்தில் தினம் 1000 பூ தூவி வழிபாடு செய்தார். அப்புறம் தான் கதை தெரியுமே, ஒரு நாள் ஒரு பூ குறைஞ்சி போச்சு. அதுக்கு பதிலாக அவர் தன்னுடைய கண்ணையே மலராக கருதி அர்ச்சனை செய்தார். சிவபெருமான் அவருக்கு இறங்கி சக்கரப்படை கொடுத்தார். அந்த கதை சொல்லுகிறது. வக்கரன் ஒரு அசுரன் பெயர். வக்கரன் உயிரை வவ்வுவதற்காக கண்மலர் கொண்டு போற்ற அப்போ இவர் வேட்கையால் பரவினார் திருமால். ஏன்னா சிவானந்தமாக கேட்டு பரவினார். வக்கராசுரன் ஒரு ராட்சசன் இருக்கிறான், அவனால் எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது, அவனை அழிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஆயுதம் உங்ககிட்ட இருந்து கொடு, உங்ககிட்ட இருக்கிற சக்கரப்படையை கொடு அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் அவர். அப்போ எல்லாருமே எதையோ விரும்பி வழிபடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பார். வக்கரன் உயிரை ஒவ்வ கண்மலர் கொண்டு போற்ற சக்கரங் கொடுப்பர் போலும். தானவர் தலைவர் போலும். அசுரர்களுக்கும் இவர் தான் தலைவர். தானவர் என்பது அசுரர்களுக்கு. தானவர் தலைவர் போலும். துக்க மா மூடர் தம்மை துயரிலே வீழ்ப்பர் போலும். தமோகுணம் உடையவர்கள் அவங்க எப்பொழுதும் துக்க அனுபவம் உடையவர்களாக இருப்பார்கள். அதாவது ஆன்மாவுக்கு வருகின்ற அனுபவம் சுகம், துக்கம், மோகம் என்று 3ஆக இருக்கும். சுக அனுபவம் சத்துவ குணத்தினால் வரும், துக்க அனுபவம் ரஜோகுணத்தினால் வரும், மயக்க அனுபவம் தமோ குணத்தினால் வரும். ரஜோகுணத்தினால் வருகின்ற துக்க அனுபவமும் ஒரு மயக்கம்தான். தமோ குணத்தினால் வருகின்ற மயக்கம் என்பது சொல்லவே வேண்டியதில்லை. அவர்களுக்கு மேலும் மேலும் துன்பத்தை கொடுத்து கொண்டிருப்பார். ஏன்னா அவன் நிற்கிற குணம் எதுவோ அதுதான் அவனுக்கு வந்து கிடைக்கும். அதனால் துக்க மா மூடர் தம்மை துயரிலே வீழ்ப்பர் போலும். அக்கு அறை ஆர்ப்பர் போலும். அக்கு என்பது இந்த சோழி பாசின்னு சொல்கிறோமில்ல, அந்த மணி, அதை கோத்து இடுப்பில் கட்டிக்கிறது ஒரு வழக்கு. அதுக்காக அக்கு அறை ஆர்ப்பர் போலும் ஆவடு துறைய நாடி. அக்குங்கிறத மணி, பாசி மணி அல்லது சங்கு மணி அப்படின்னு சொல்லுவாங்க. விடை தரு கொடியர் போலும். விடை தரு கொடி ரிஷபத்தை எழுதப்பட்ட கொடி. சிவபெருமானுக்குரிய கொடியில் ரிஷபம் இருக்கும். வாகனமும் அதுதான், கொடியும் அதுதான். எல்லா கடவுளர்களுக்கும் அப்படி தானுங்க. பிரம்மாவுக்கு அன்னம் வாகனம், அன்னம் கொடி. அஞ்சத்தோசம் உயர்த்தோன் அப்படின்னு சகலகலாமாலி பாடிருப்பாங்க. அஞ்சத்தோசம்னா அன்னக்கொடின்னு அர்த்தம். ஹம்சம் என்ற சொல் அஞ்சம்னு வருதுங்க. ஹம்சம் என்ற வட சொல் தமிழுக்கு தகுந்தால் திரிஞ்சு வர்ற பொழுது அஞ்சம்னு வரும். அது மாதிரி விஷ்ணுவுக்கு கருடன் வாகனம், கருடன் கொடி. திருமாலுக்கு ரிஷபம் வாகனம். இது நம்ம சிவபெருமானுக்கு ரிஷபம் வாகனம், ரிஷபம் கொடி. விடைதரு கொடியர் போலும் வெண்புரி நூலர் போலும். வெண்ணூல் புரிநூல் தனித்தனியாக கூட்டிக் கொள்ள வேண்டும். வெண்மையாக இருக்கின்ற நூல் 3 புரியாக முறுக்கப்பட்டது. முப்புரி நூல்னு பேர் இல்லையா அதுக்கு. அதனால் வெண்புரி நூலர் போலும். படை தரு மழுவர் போலும். படையாக கையிலே கொள்ளப்பட்ட மழு என்னும் ஆயுதத்தை உடையவர். பாய்புலி தோழர் போலும். உடைதரு கீழர் போலும். கீழ், கீழ் என்பது நம்ம அரைஞான் கட்டுறமில்ல, அந்த மாதிரி கட்டி கொள்ளுகிற துணிக்கு கீழ்னு பேர். கீழும் கோவணமும் சேர்த்து சொல்லுவாங்க. உடைதரு கீழர் போலும். உலகமும் ஆவர் போலும். உலகமும் ஆவர் போலும் என்பதை கொஞ்சம் எச்சரிக்கையாக அர்த்தம் பண்ணி கொள்ளணும். உலகமும் ஆவர்னா சிவபெருமானே உலகமாக பரிணமித்தான் என்று அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வரும். அப்படி பண்ணினா அது பிரம்ம பரிணாமவாதத்தில் போய் முடியும். நாம் வந்து பிரம்மத்துக்கு, அதாவது சிவபெருமானுக்கு பரிணாமம் சொல்கிற வழக்கம் இல்லை. சிவபெருமான் எல்லாவற்றோடும் கலந்திருக்கிறான் ஆகையினால அவன் அதுவேயாக இருக்கிறான் என்று சொல்கிறது ஒரு வழக்கு. அதனால் உலகமும் ஆவர் போலும் என்பதுக்கு நம்ம சைவ சித்தாந்த நெறிப்படி உலகத்தோடு பிரிப்பின்றி கலந்தும் இருப்பார் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். அடைபவர் இடர்கள் தீர்க்கும் ஆவடு துறையனாரே. முந்தி வானோர்கள் வந்து முறைமையால் வணங்கி ஏத்த நந்தி மாகாளர் என்பார் நடு உடையார்கள் நிற்ப. பாடபேதம் நடுவிடையாடி நிற்ப அப்படின்னு ஒரு பாடபேதம் உண்டதுக்கு.
நந்தி ஒருத்தர், மாகாளர் ஒருத்தர். இந்த 2 பேரும் காவல் தொழில் செய்பவர்கள். நடு உடையார்கள் நிற்ப. சிவபெருமான் அங்கே இருக்கிறான், வழிபட வருகிற தேவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இந்த 2 பேருக்கு மத்தியில் நந்தியும் மாகாளரும் இருந்து அவர்கள் முறையாக வழிபட்டு செல்வதற்கு வழி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தேவர்களும் நம்ம போல் ஆளுக்கு தான். நாம் கோயிலுக்கு போனால் நான் முந்தி நீ முந்தின்னு ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு போயிட்டு போகிறோம்ல, அந்த மாதிரி தேவர்களும் தரிசனத்துக்கு போனாங்கன்னா நான் முந்தி நீ முந்தின்னு தான் போவாங்க. எவனாவது இவனுக்கு இடம் கொடுக்காம முன்னால் போயிட்டான்னா இந்த கரிச்சி கொட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க, அதை மாதிரி இந்த பக்கம் உட்காந்துட்டு அவனை முணுமுணுத்துக்கிட்டே இருப்பானோ. அதான் திருவாசகம் நறுமுறு தேவர் கணங்கள் அப்படின்னு சொல்லி அது பாடியிருக்கு. இவங்க அவனுங்கெல்லாம் முன்னால் வருவானுங்க அருகெடுக்கிறதுக்கு, நாம் அவங்கள முன்னால் விடக்கூடாது அப்படின்னு இவங்க முன்னால் போகிறாங்க. இந்த மனுஷங்க முன்னால் போயிட்டாங்களேன்னு அவங்க பின்னால் நின்றுட்டு ஏதாவது முணுமுணுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். அதுக்காக நறுமுறு தேவர் கணங்கள் அப்படின்னு சொல்லி. அது எல்லா பக்கமும் அப்படி தான் இருந்திருக்குது, எல்லா காலமும் அப்படி தான் இருந்திருக்குது. எல்லா தேவர்களும் அவன் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு முந்திட்டு போகிறது போவாங்க. அப்போ இவங்க அவங்கள ஒழுங்குபடுத்தணும். அதுக்காக தான் நம்ம திருநந்தி தேவர் கையில் ஒரு பெரம்பு ஒன்று வச்சுட்டு இருப்பார். கொஞ்சம் ஒழுங்காக போகலைன்னா ஒரு தட்டுவார். ஆனால் அவர் தட்டினா இப்படி விலகுவாங்க, அவர் அந்த பக்கம் போன பிறகு திரும்பவும் கூடிக்குவாங்க. அது மாதிரி சிவபிராசாமியில் அப்படின்னு பாடினார். பிரம்பு ஒரு கரம் கொண்டு அடிப்பர் நந்தீசர். ஒரு கரத்தில் பிரம்பு வச்சுக்கிட்டு நந்தீசர் ஒரு தட்டேவார், விலகிந்தல்னு. அவர் தட்டப்பொழுது விலகுவாங்க. அவர் அந்த பக்கம் போன பிறகு திரும்ப 2 வருஷம் நின்று கும்பிட்றாங்க. இவன் இப்படி சாய்வான், 2 பேர் தலையும் மோதிக்கும். இவருக்கு ஒரு தட்டிட்டு போவார். இப்படி ஒரு காட்சி பாடுறார். பிரம்பு ஒரு கரம் கொண்டு அடிப்பர் நந்தீசர், பெருங்கல் வீழ் பாசியின் பாசிபடு குட்டத்தில் கல்லினை விட்டெறிய படும்பொழுது நீங்கி அது விடும்பொழுதில் பறக்கும்னு சித்தியாரில் பாட்டு வருது இல்லை, அந்த மாதிரி பெருங்கல் வீழ் பாசி, கல் விழுந்த பாசி என்ன பண்ணும், விழுந்த பொழுது விலகும், அப்புறம் திரும்பவும் கூடிக்கும். அதை போல இமையோர் சிரம் பொற ஒதுங்கி நெருங்கும் நின் சபையில். முதல்ல சிரம் பொறுகிறது, ஒன்னோட மோதுகிறது. அப்புறம் இவர் ஒரு தட்டினார்னா ஒதுங்குது. இவர் அந்த பக்கம் போன பிறகு திரும்பவும் நெருங்குது. அப்போ அவர் என்ன 3 சொல் வச்சுக்கார், சிரம் பொற ஒதுங்கி நெருங்கும் நின் அவையில் தொண்டனேன் வர அருள் புரிவார். அது கடைசியில் கேட்கறது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இந்த தேவர்கள் தான் இப்படி கூட்டம் கூடிட்டு நந்தி பெருமான் அடித்தா கூட விலகாமல் இருக்காங்களே, என்ன போல ஆளுகள்லாம் எப்படி வர முடியும், நீ ஏதாவது கொஞ்சம் கருணை செய்தால் தான் உள்ளே நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி என்னமோ ரொம்ப பரிதாபமாக கெஞ்சி கேட்குற மாதிரி அந்த பாட்டை பாடிக்கிறார். சோனசைல மாலைங்கிற நூல். சரி, நந்தி மாகாளர் என்பார் நடுவுடையார்கள் நிற்ப சிந்தியாதே ஒழிந்தார் திரிபுரம் எரிப்பர் போலும். சிவபெருமான் திரிபுரத்தை எரிச்சார். திரிபுரத்தை எரிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எரிக்கலாம். என்ன காரணம்னு கேட்டால், அவங்க முந்தின நாள் வரலும் சிவபெருமானை நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, சிவபெருமானை பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சிவபெருமானை பூஜை பண்ணுறதை விட்டுட்டாங்க. ஏன் விட்டாங்க? மகாவிஷ்ணு பண்ண தந்திரம். மகாவிஷ்ணு சிவபெருமானிடத்தில், சாமி இந்த அசுரர்கள் ரொம்ப துன்பம் கொடுத்துட்ருக்குறாங்க, அவங்கள ஏதாவது கொஞ்சம் அழிச்சா பரவாயில்லையே அப்படின்னு. இவர் கேட்டார், அவன்லாம் சிவபூஜை பண்ணிகிட்டு இருக்கிறானே, சிவபூஜை பண்ணுறவனை ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன செய்யலாம் சாமி அப்படின்னா, சிவபூஜை விட்டுறதுக்கு ஏதாவது வழியை பண்ணு, நான் வேணால் அழிச்சிட்றேன் அவங்கள. இவர் உடனே சாக்கிய முனியா வடிவம் எடுத்துகிட்டு போய் சிவனிந்தை பண்ணுற மாதிரி அவங்களுக்கு போதனை பண்ணார். அவனுங்கெல்லாம் கையை விட்டானுங்க. இவர் திருவரத்தை அழிச்சிட்டார். அதுலேயும் ஒரு 3 பேர் விடாமல் சிவபூஜை பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த 3 பேரையும் சிவபெருமானுடைய சந்நிதியில் வாயில் காவலராகவும் மத்தளம் முழக்குவராகவும் அவர் ஆக்கி கொண்டார் அப்படின்னு சொல்லி புராணமும் இருக்குது, திருமுறை பாடலும் இருக்குது. அதனால் சிந்தியாதே ஒழிந்தார், அவர்கள் சிந்திப்பதை நீக்கிவிட்டார். சிந்தியாதே ஒழிந்தார் திரிபுரம் எரிப்பர் போலும் அந்திவான் மதியஞ்சோடும் ஆவடு துறையனாரே. பானமர் ஏனமாகி பாரிடந்திட்டமாலும். பானமர் ஏனமாகி, ஏனம் பன்றி, பானமர் ஏனம் என்பதுக்கு பான் என்பது 10ங்கிற பொருளை உடைய சொல்லு. 10 அவதாரத்தில் ஒரு அவதாரம் பன்றி அவதாரம், வராக அவதாரம். அதனால் பானமர் ஏனமாகி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறாங்க. அப்படி வைக்கிறத விட வேற ஒரு மாதிரியாக பண்ணிக்கலாம். பாலமர் ஏனமாகி, ஒரு பக்கத்தில் இருந்த ஏனம் அப்படி வச்சுக்கலாம். ஒரு பக்கத்தில் இருந்த அந்த பாலமர் என்பது
பின்னால் வர்ற இடங்களை நோக்கி பானமர்னு வந்ததுன்னு வச்சுக்கலாம். பானமர் ஏனமாகி பார் இடந்திட்டமாலும், பூமியை பிளந்து கொண்டு போனான், இடத்தல்னா பிளத்தல். தேனமர்ந்து ஏறும் அல்லி திசைமுகம் உடைய கோவும். அல்லி என்பது பூவில் இருக்கிற இதழ் இருக்குதுல்ல, உள்ளே இருக்கிற இதழுக்கு அல்லின்னு பேர், வெளியில் இருக்கிற இதழுக்கு புள்ளி அப்படின்னு பேர். இவன் உள்ளே இருக்கிற அக இதழில் தானே உட்காந்துருக்கிறான், அதனால் அல்லி திசைமுகம் உடைய கோவும். தீனரை தியக்கறுத்த திருவுரு உடையர் போலும். அவங்க மயங்கி நின்னாங்க. நான் முடியை கண்டு வருவேன்னு இவன் போனான், அவன் அடியை கண்டு வருவேன்னு போனான். 2 பேரும் காண முடியாமல் தியங்கி நின்றார்கள். அதனால் அவர்கள் தீனர்கள். அவர்களுக்கு தேக்கு அறுத்தார். தேக்கு அறுத்தார்னு அர்த்தம், வருந்தாதீங்கப்பா, உங்கள் முனைப்பினாலே காண்பதற்கு நீங்கள் போனீங்க, காண முடியல, இப்பொழுது காண முடியலேன்னு வந்து என்னுடைய திருவருளை வேண்டி நிற்கிறீர்கள், நீங்கள் இப்பொழுது என்னை காணலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வழிபட்டு நிற்பதனாலே தன்னை காட்டினான். அதுக்கு தான் இங்கே தியக்கு அறுத்தல், தேங்கி நின்ற அந்த தன்மையை போக்கினார் அப்படின்னு அர்த்தம். தீனரை தியக்கறுத்த திருவுரு உடையர் போலும் ஆண் நரை ஏற்றர் போலும் ஆவடு துறையனார். ஆண் நரை ஏறு, நரையானாகிய ஏறு. நரை என்பது வெள்ளை, வெள்ளேறு அப்படின்னு சொல்கிறோமில்ல, நரை வெள்ளேறுன்னு சொல்கிறோமில்ல, அந்த மாதிரி. பார்த்தனுக்கு அருள்வர் போலும், பாசுபதாஸ்திரம் கொடுத்த வரலாறு. படர்சடை முடியர் போலும் ஏத்துவார் இடர்கள் தீர. இடர்கடீரன்னு இருக்கும், அந்த டிஎன்ஆவை இள்ளு தீன்னு 2ஆக பிரிச்சுக்கணும். உங்கள் புத்தகத்தை பிரித்து போட்டிருந்தா தப்பு இல்லை, பிரிக்காத பழைய பதிப்பாக இருந்தால் பிரிக்காமல் போட்டிருப்பாங்க, அதை பார்த்து பிரிச்சுங்க. ஏத்துவார் இடர்கள் தீர இன்பங்கள் கொடுப்பர் போலும் கூத்தராய் பாடி ஆடி கொடுவலி அரக்கன் தன்னை ஆர்த்தவாய் அலறுவிப்பார் ஆவடு துறையனாரி. அரக்கன் தன்னை ஆர்த்தவாய் அலறுவிப்பார்.